கவச ஸ்தோத்திரத்தை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம். தேவி கவச ஸ்தோத்திரத்துல முதல்ல விநியோக மந்திரம்னு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி 4 தியான ஸ்லோகங்களும் உண்டு. தேவிய தியானிக்கிறதுக்கான தேவியோட ரூபங்களை எடுத்து சொல்வதாக்கும் தியான ஸ்லோகங்கள். தேவிய மனசுல நினைச்சுண்டு கண்டிகாதேவிய அப்பமே வர்ணனை பண்றது தேவி மகாத்மியத்துல. அதனால ஓம் நம சண்டிகாயே நம, ஓம் ஸ்ரீ சண்டிகாயே நம அப்படி சொல்லிட்டு தேவி கவச ஸ்தோத்திரத்தோடு விநியோக மந்திரத்தை என்னவாக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கவச ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அங்க ஓம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓங்காரத்துக்கு ஈக்குவலானதாக்கும் அதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அப்படின்னு அர்த்தம். அதா அப்படின்னாக்கா இனி அதுக்கப்புறமா இனி நான் கவசம் சொல்றதுக்கு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். சங்கல்ப மந்திரம் சொல்லிட்டேன், கணபதியை தியானிச்சாச்சு, சரஸ்வதி தேவியை தியானிச்சாச்சு, குருவை தியானிச்சாச்சு, சங்கல்ப மந்திரம் சொல்லியாச்சு, அதே மாதிரி சாபோதார மந்திரம் சொல்லியாச்சு, உத்கீரண மந்திரம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இனி நான் தேவி கவசம் அப்படிங்கிற கவசத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால அதான் தேவி கவச ஸ்தோத்திரம். மார்க்கண்டேய ரிஷி பிரம்மா கிட்ட தேவியோட கவசத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்றார் அப்படிங்கறது யாருக்குமே நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்துல பரம ரகசியமாயிருக்கிறதும் எல்லா ரட்சிக்கும் யோக்கியமாயிருக்கிறதுமான இதுவரைக்கும் ஆரும் சொல்லித்தராத்த கவசத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு மார்க்கண்டேய முனி பிரம்மா கிட்ட சொன்னதால பிரம்மா மார்க்கண்டேய முனிக்கு ரிப்ளை ஆயிட்டு இந்த தேவி கவச ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்க போறார். அதை எப்ப பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கண்டேய முனி சொல்றாரு, கண்டே ஜூகி பிதாவகா, எனக்கு அந்த தேவியோட கவசத்தை சொல்லி தாருவோம் அப்படின்னு. அப்போ அப்படி சொன்னது மார்க்கண்டேய முனிக்காக்கும் பிரம்மா தேவி கவச ஸ்தோத்திரத்தை சொல்ற. அப்படி ஆகுமானா இந்த கவச ஸ்தோத்திரம் எழுதினது பிரம்மாவாக்கும். அதனாலேயாக்கும் அஸ்ய இந்த கவசத்தோடு இந்த தேவி கவச மகாமந்திரத்தோடு அஸ்ய ஸ்ரீ தேவி கவச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய இந்த தேவி கவச மகாமந்திர ஸ்தோத்திரத்தோடு ரிஷி பிரம்மாவாக்கும் அப்படின்னு சொன்னது. பிரம்மா ரிஷி அப்படின்னு சொன்னது. கவச ஸ்தோத்திரம் எழுதின ரிஷி அப்படிங்கிறது பிரம்மா. அதே மாதிரி சந்தஸ் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அனுஷ்டுப் சந்தகா. அனுஷ்டுப் அப்படிங்கிற சந்தசாக்கும் அப்படின்னு 8 அக்ஷரங்கள் வீதம் 4 லைன் ஆயிட்டு மொத்தம் 32 ஸ்லோகங்கள் இருக்கிறதாக்கும் அனுஷ்டுப் அப்படிங்கிற சந்தஸ். சந்தஸ் அப்படின்னா விருத்தம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கவச ஸ்தோத்திரத்துல தேவதை யாராக்கும் சொல்லப்படுறது ஸ்ரீ மகாலட்சுமி தேவதா. மகாலட்சுமி ஆக்கும் தேவதை.
தேவதா தியானம் ஹிருதயத்திலேயாக்கும் அந்த தேவதைய தியானிக்கணும். தேவி மகாத்மியத்துல ஆரம்பத்துல அதாவது மகாலட்சுமியிலேந்தாக்கும் மகாகாளியும் மகா சரஸ்வதியும் எல்லாம் உபயோகிச்சிருக்கான். அந்த மகாலட்சுமியே ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. மகாலட்சுமியோடு பிரீதிக்காயிட்டு இந்த கவச ஸ்தோத்திரம் சொல்லப்படுறது அப்படின்னு. அதே மாதிரி இதுல இருக்கிற பீஜாட்சரங்களையும் சொல்லப்படுறது. பீஜம் அப்படிங்கிறது என்னவாக்கும்? அதே மாதிரி சக்தி அதனோடு பீஜாட்சரம் என்னவாக்கும்? அதே மாதிரி கீலகம் அப்படிங்கிற அங்கத்தோடு பீஜாட்சரம் என்னவாக்கும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லப்படுறது. அப்படிங்கிறதையாக்கும் தேவி கவச ஸ்தோத்திரத்தோடு விநியோக ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகங்களை நான் இங்க படிக்கலை. அது பாராயணம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறத அதெல்லாம் என்னவாக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஆர்டர்லி ஆயிட்டு சொல்லலை. பீஜாட்சரங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு கூடிட்டு கவனமாயிட்டு ப்ரொனவுன்சியேஷன் தவறாம சொல்ல வேண்டியதாக்கும். அதனால இது எல்லாமே குரு கிட்ட இருந்து டைரக்ட் ஆயிட்டு உபதேசமாயிட்டு வாங்கக்கூடிய மந்திரங்களாக்கும். அடுத்தது தியான ஸ்லோகம். அது சொல்லிக்கலாம், அதுல குழப்பம் இல்லை. தியான ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் 4 தியான ஸ்லோகங்களாக்கும் கவச ஸ்தோத்திரத்துல இருக்கு. அதுல முதல் ஸ்லோகம் சௌவர்ண அம்புஜ மத்தியகாம். சொர்ண அம்புஜம், சொர்ண கலர்ல இருக்கிற தாமரை, அந்த தாமரையோடு மத்தியகாம் மத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. தேவி எப்படியான தேவியை ஆக்கும் தியானிக்கிறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சொர்ண தாமரையோடு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற தேவிய தியானிக்கிறோம். அதே மாதிரி சூரிய சந்திர அக்னியா இருக்கிற 3 கண்கள் தேவிக்கு இருக்கு. அதனால திரிநயனாம் 3 கண்கள் இருக்கிற தேவிய தியானிக்கிறோம். அதே மாதிரி தேவி ஆராக்கும் சௌதாமினி. சௌதாமினி அப்படின்னா இடிமின்ன கொடி மாதிரி சன்னிவாம் பிரகாசிக்க தேவி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தேவியோடு கைகளில தேவி என்னெல்லாம் இருக்கா அப்படிங்கறது சொல்லப்படுறது. சங்கம், சக்கரம், வரம், அபயம் இப்படி இருக்கிற 4 விஷயங்களை கதவி தரிச்சிருக்கிற தேவி. அதே மாதிரி இந்திரோகோ சந்திரனோடு கலாம் கலைய, சந்திரனோடு கலை அப்படிங்கிறது சந்திரனுக்கு இருக்கிற அந்த திதிகள், பிரதமை, திதியை, திருதியை இப்படின்னு திதிகள் உண்டு. அதாக்கும் சந்திரனோடு கலவு. அத விப்ரதி தேவி சிரசில தரிச்சுருக்கா. அப்படி இருக்கிற தேவிய தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 2வது தியான ஸ்லோகம் ஒன்னாவது தியான ஸ்லோகத்திலேயே கொஞ்சம் கோடி இருக்கு.
கிரைவேயம் அப்படின்னாக்கா கழுத்துல அணியற ஆபரணம், நெக்லஸ். அதே மாதிரி அங்கதம், தோல் வளை, இதெல்லாம் போட்டு இருக்கா தேவி. அதே மாதிரி ஹாரம், கழுத்துல இருந்து கீழே நீண்டு கிடக்கிற மாலை போட்டு இருக்கா. குண்டலதரம், அதுல நல்ல பெருசா ஜிமிக்கி கமல் எல்லாம் போட்டு இருக்கா தேவி. அப்படி இருக்கிற தேவிய மனசுல தியானிக்கிறேன். ஆகண்டலன் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரன். இந்திரன் ஆத்யேகி, அப்ப நீங்க ஆகண்டலாத்யேகி ஸ்துதாம், இந்திரன் தொடங்கிய தேவர்கள் எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதாவது நீங்க ஆத்யேகி இந்திரனும் அதே மாதிரி எல்லா தேவதைகளும் ஸ்துதாம் ஸ்துதிக்கிற தேவிய, இந்த தேவர்களால் எல்லாம் ஸ்துதிக்கப்படுற தேவிய தியானிக்கிறேன். விந்திய நிவாசினி, விந்திய மலையில வசிக்கிறவள் தேவி. அதே மாதிரி சசிமுகி, சந்திரன மாதிரி ரொம்ப ரொம்ப சௌமியமான பிரகாசமான முகம் இருக்கிறவள் தேவி. கோல்டன் கலர்ல முகம் இருக்கும் தேவிக்கு, அப்படி இருக்கிற தேவி. அதே மாதிரி அம்பாலிகையும் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த முதல் தியான ஸ்லோகத்துல. பார்ஸ்வஸ்த பஞ்சானனம், பார்ஸ்வஸ்த பஞ்சானனம், சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. அந்த தேவியோடு 2 பக்கத்திலையும் சிம்ஹங்கள் இப்படி நின்றுருக்கு. பஞ்சானன் அப்படின்னா சிம்ஹம் அப்படின்னு பேரு, லயன். பரமசிவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்படி இருக்கிற சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. அதே மாதிரி சிங்கங்கள் பக்கத்துல 2 சைட்லயும் இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிய தியாயேத, தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த முதல் ஸ்லோகம். சௌவர்ணாம்புஜமத்யதாம் ஸ்ரீநயனாம் சௌதாமினி சந்நிதாம் சங்கம் சக்ரவராபயம் ஜததரேம் இந்திரோகலாம் தேப்ரவீம் கிரைவேயாங்கதஹார்ய குண்டலதராம் ஆகண்டலாத்யை சுதாம் த்யாயேதிந்த்ய நிவாசினீம் சசிமுகீம் பார்ஸ்வஸ்த பஞ்சானனாம். தியான ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். சங்கம், சக்கரம், அதஹா, அப்புறமா தனுஹு, வில்லும், ததவி, தரிச்சிருக்கிற தேவி. இதெல்லாம் தரிச்சிருக்கா தேவி. கையில சங்கு வச்சிருக்கா, சக்கரம் வச்சிருக்கா, வில்லு வச்சிருக்கா. அப்படி இதெல்லாம் வச்சிருக்கிற தேவி என்ன பண்றாளாம்? தர்ஜனி, தேவியோடு கையில இருக்கிற சூண்டாணி விரலால விப்ராமிதாம், அப்படியே வட்டம் கறக்கலாம், சுழற்கலாம். அந்த விரலை இப்படி ஆட்டிட்டு வட்டம் கறக்கலாம். அப்படி இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். வாமே, இடது கையில சக்தி அப்படின்னாக்கா திரிசூலம் கிடையாது, ஒரே ஒரு ஷார்ப்பு
சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அசிம் வாழ் வச்சுட்டு இருக்கா தேவி. அதே மாதிரி சரான் அஸ்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா, அம்புகள் எல்லாம் நிறைய கையில வச்சுட்டு இருக்கா. கலையதி இதெல்லாம் தேவி தரிச்சுட்டே இருக்கா. இனி என்ன நடக்கிறதுனா புஜைகி ரெண்டு கைகளால திரிசூலம் திரியக். திரியக் அப்படின்னாக்கா ஹொரிசோண்டல் அப்படின்னு அர்த்தம், குறுக்கால அப்படின்னு அர்த்தம். மேலேந்து கீழுக்கு கிடையாது, லெப்ட்ல இருந்து ரைட். குறுக்கால அப்படின்னா ரைட்ல இருந்து லெப்ட். திரிசூலத்தை 3 ஷார்ப்பான அக்ரங்கள் இருக்கிற திரிசூலத்தை 2 கையிலாலையும் கிராஸ் ஆயிட்டு பிடிச்சிட்டு இருக்கா தேவி. கிராஸ் ஆயிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக இங்க திரிய திரிசூலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இனியும் தேவியோடு அந்த ரூபத்தை வர்ணிக்கப்படுறது சன்னத்தம். போர்ச்சட்டையெல்லாம் போட்டு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிற தேவி. சன்னத்தாம் விவித ஆயுதேகி அப்படின்னா விவித ஆயுதேகி சன்னத்தாம். நிறைய நிறைய ஆயுதங்கள் எல்லாம் கையில வச்சுட்டு தேவி யுத்தம் பண்ணறதுக்கு ரெடி ஆயிட்டு நிற்கிறா. என்னட்டோ மந்திரி குமாரி ஜனேகி பரிவிரதாம். தேவிய ஹெல்ப் செய்யறவா நிறைய இருக்கா. நிறைய அசிஸ்டன்ஸ் உண்டு தேவிக்கு. குமாரி தேவிகள் அவாகிட்டெல்லாம் தேவி மந்திரி மந்திரணம் செய்யறா அப்படின்னா பேசுறா. தேவி அவாகிட்டையும் பேசுறா. அதே மாதிரி அவ தேவி கிட்டையும் பலரும் பேசி டிஸ்கஸ் பண்றா. யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டுலோ இருக்கா. அதனால அதே மாதிரி இஷ்ட வரப்பிரதாம். பக்தர்கள் என்னெல்லாம் விரும்புறாளோ அதெல்லாம் வரமாயிட்டு தர தேவியாக்கும். அதே மாதிரி இந்த தியான ஸ்லோகத்திலையும் தேவிக்கு 3 கண்கள் இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. ஸ்ரீநயனாம் சூரிய சந்திர அக்னியா இருக்கிற 3 கண்கள் இருக்கிற தேவி. அதே மாதிரி அந்த தேவி சிம்ஹாதிரூடாம் சிவாம், சிம்ஹத்தோடு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கா. சிவாம் அப்படிங்கிறதுனால இங்க மங்கள ஸ்வரூபிணியான தேவி, அப்படி இல்லைன்னா சிவ பத்னியா இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிய தியானிக்கணும். சங்கம் சக்ரமதோ தனுஷ்சததே விப்ராமிதாம் தர்ஜனே வாமே சக்திமசிந்தரான் கலயதே தேவ்ய த்ரிசூலம் புஜை சன்னத்தாம் விவிதாயுதை பரிவிருதாம் மந்திரீம் குமாரி ஜனை தியாயேவிஸ்தவரப்ரதாம் த்ரிநயனாம் சிம்ஹாதிரூடாம் சிவாம். தியான ஸ்லோகத்துல 3வது தியான ஸ்லோகத்தை பார்க்கிறோம். வாணிபதேஹே. வாணிபதி அப்படின்னா பிரம்மா. வாணிபதேஹே வர, பிரம்மாவோடு வரங்களால. பிரம்மா நிறைய பேருக்கு துஷ்டர்கள் அப்படின்னோ நல்லவா அப்படின்னோ பார்க்காதக்கு பாகுபாடு இல்லாம ஆரெல்லாம் என்னெல்லாம் வரம் கேட்கிறாரோ அந்த வரத்தெல்லாம் இந்தா பிடிச்சுக்கோன்னு கொடுத்துருவார். அப்படி முன்பின் யோசனை பண்ணாக்கி கொடுக்கிற பிரம்மாவோடு வரங்களால விமோகிதா அகங்காரம் வந்து சேர்ந்த துஷ்ட தைத்திய துஷ்டர்களான அசுரர்களோடு தர்ப்ப அபி அகங்காரம் அப்படிங்கிற பாம்புனால தஷ்ட மனுஜ
மனுஷாளோடு அரிகுலம் அகிதானி சத்திர குலங்களை இல்லாத ஆக்கிற அம்பாள். தது சுங்கமத்தியே தது சுங்கமத்திய நடனேன துஷ்டர்களோடு சிரசுக்கு மேல நடனம் செஞ்சு துஷ்டர்களோடு அகங்காரத்தை அம்பாள் அடக்கி நிறுத்திட்டு அப்படின்னு அர்த்தம். விஹன்யமான துஷ்ட நிகிரகம் செய்யற தேவி ரக்ஷாம் கரோது மம சா திரிபுராதி வாசா. திரிபுரங்களில வசிக்கிறவள் தேவி, திரிபுரங்களில வசிக்கிற சா அந்த தேவி மம என்னோடு ரக்ஷாம் ரக்ஷய கரோது செய்யட்டும். வாணி பதே வரவிமோகித துஷ்டதைத்ய தர்பாஹிதஷ்ட மனுஜாரி குலாஹிதானி தாத்ருங்கமத்ய நடனேன விஹன்யமானா ரக்ஷாம் கரோது மம சா திரிபுராதிவாசா. நாலாவது தியான ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். சங்கம், அதே மாதிரி அசி ஜனன வாழ், சாபம் ஜனன வில்லு, கரம் ஜனன அம்பு, இதெல்லாம் பின்னகராம் எல்லா கைகளிலையும் இருக்கிறவள். அதே மாதிரியே இதுல மறுபடியும் 3 கண்கள் இருக்கிறதாயிட்டு இந்த தியான ஸ்லோகத்திலையும் பார்க்கிறோம். சூரிய சந்திர அக்னியா இருக்கிற 3 கண்கள் இருக்கிற தேவி. அதே மாதிரி சிக்மம் சொன்னக்கா ரொம்ப ஸ்ட்ராங், அம்சு அப்படின்னாக்கா ரைஸ் கிரணங்கள், நிறைய ரைஸ் இருக்கிற கலையா கலகளோடு கூடிட்டு, சந்திரனோடு கலகளோடு கூடிட்டு விலசத் கிரீடம் சோதையால வெட்டி தளங்குற கிரீடம் இருக்கிற தேவி. அதே மாதிரி சிம்ஹஸ்திதான் சிம்ஹத்தோடு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற தேவி, லயனுக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற தேவி. ச சுர சித்த நுகாம் தேவர்களும் சித்தர்களும் எல்லாம் அம்பாள ஸ்துதிக்கலாம். சுரர்களும் அவளோடு கூட சித்தர்களும் நுகாம் தேவிய ஸ்துதிக்கிறான். அப்படி இருக்கிற துர்காம் தேவி, துர்கா தேவியா இருக்கிற தேவி. தூர்வா நிபாம் அப்படின்னாக்கா டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த அருகம்புலுக்கெல்லாம் டார்க் கிரீன் கலராகும் உள்ளது. அந்த கலர்ல இருக்கிற இந்த கர்ப்பப்புல்லெல்லாம் பட்டானாக்கா அது பச்சையா இருக்கும்போ கிரீன் கலர்ல இருக்கும், அதனாலையும் சொல்லலாம். அப்போ டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற சண்டிகா தேவி, அப்படி இருக்கிற சண்டிகா தேவி என்னோட
அதுக்காயிட்டு நான் துர்காதேவிய நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். துரித வர்க்கஹராம், எல்லா விதமான துரித வர்க்கங்களையும் கூட்டங்களையும் இல்லாம பண்ணணும். மனசால இருக்கிற துரிதம், அதே மாதிரி உடம்பால இருக்கிற துரிதம், எல்லா விதமான துரிதங்களையும் இல்லாம பண்றதுக்கு துர்காதேவிய நான் நமாமி நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம் தியான ஸ்லோகத்துல. சங்காசி சாப சரபின்னகராம் த்ரிநேத்ராம் திக்மேதராம் சுக்கலயா விலசத்கிரீடாம் சிம்ஹஸ்திதாம் சசுரசித்தனுதாம் சதுர்காம் தூர்வாணிகாம் துரிதவர்க ஹராம் நமாமி. இப்படி 4 தியான ஸ்லோகங்களும் இந்த தேவி கவசத்துக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம்.